ஹாய், திஸ் இஸ் ஐஷு. நம்ம அஞ்சு மீடியால இருந்து எங்க வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா crocodile பண்ணை. இதை எப்படி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தோம்னா மெட்ராஸ் crocodile பேங்க் ட்ரஸ்ட் அண்ட் சென்டர் ஃபார் ஹெர்பட்டாலஜின்னு சொல்லுவாங்க. இங்க எதுக்காக இதை இந்த மாதிரி ஒரு 8.5 ஏக்கர்ஸ்ல இது ஏன் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம crocodiles எல்லாமே அழிஞ்சிட்டே வருது. ஸோ அதை இனப்பெருக்கு பண்ணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்காக இதை கொண்டு வந்தாங்க. இது 1976லயே கொண்டு வந்துட்டாங்க. சரி, நம்ம என்னென்ன இருக்குன்னு நம்ம உள்ள போய் நம்ம பார்த்துக்கலாமா? இதுதான் மேப். ஏன்னா 8.5 ஏக்கர்ஸ் அந்த அளவுக்கு என்ன இருக்குன்றத நம்ம இதுல பார்த்துட்டு தான் போக முடியும், இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஓகே, வாங்க நம்ம உள்ள போய் பார்ப்போம். ரெட்டிகுலேட்டட் பைத்தான் பாம்பு செம்ம பெருசு. இவ்வளோ பெரிய பாம்புலாம் ஐயோ சரி ஒரு சவுண்ட் கேட்டு வருது. இவ்வளவு பெரிய நாக்கு அதுக்கு. மறுபடியும் வா. சோச்சு டேய், என்னடா அவர் பைத்தான் தெரியுமேடா. கண்ணாடிக்குள்ள இருந்தா கண்ணாடி வேணாடா. டேய் அங்க பாரு, ஆமை. இதுக்கு பேர் பால் ஆமைன்னு சொல்றாங்க. கியூட்டா இருக்கு. என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. எனக்கு தெரிஞ்சு அது ஃபுட்டு தேடிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அது முதுகுல ஏதோ ஷார்ப்பா இருக்கு. இந்தியன் டென்ட் டர்ட்டில். இந்த crocodile name Indian tent turtle. இந்த crocodile name Indian tent turtle. கைமன், யாக்காரை கைமனா? என்ன யாக்காரை கைமன்? வா, 2 பல்லு தனியா தெரியுதுல. அது காலை பாருங்களேன். எதுக்கு எந்த சவுண்டுக்கும் ஆசராது. நான் எங்கேயோ தேடிட்டு இருக்கேன், அவ்வளவு வைடர்ல தேடிட்டு இருக்கீங்க, காணோம். இதோ இருக்கு. என்ன குறுகுறுன்னு பாக்குற? கண்ணாடி தொட்டிக்குள்ள இருக்க. கண்ணாடி தொட்டில இருந்தா உடைச்சிட்டு வந்துடாதா? ரொம்ப பெருசா இருக்கு. இது growing to 6 meters. 6 மீட்டர் தான் அது வளருமா. இது எவ்வளவு கிட்ட இருக்கு. கரட்டு முரடா இருக்காயா ஆளே. வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னம்மா பண்றாரு? விளக்க மாதிரி பின்றாரு. பின்னட்டும். சரி வாங்க போ. அது எழுப்பு வேணாம், நம்மள கடிச்சிரும். நீ அங்க போற, இவ்வளவு பெரிய ஆமை இவ்வளவு பெருசா இருக்குமா? நான் பார்த்ததே இல்ல. தூங்கிட்டு இருக்கோ? சால்ட் வாட்டர் crocodile. சால்ட் வாட்டர் crocodile. கையை நடுங்குது. ஏன்ஷியன்ட் வாட்டர் மானிட்டர். ஆசிய நீர் உடும்பு. இதான் உடும்பா. இதையா சாப்பிடுறாங்க, நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது, இலகாரமா இருக்குதா? இது டொமிஸ்டோமா. முதல்ல அந்த கொக்கு எப்படி பாக்குது பாருங்களேன். அந்த கொக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த கொக்குன்னா முதலைய ரசிச்சிட்டு இருக்கா, சைட் அடிக்குது போல. வேணா ஒருவன் பத்தட்டும் வேணா ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். முதலைகள் மனுஷன் போனாலே கடிச்சு சாப்பிட்றோம். ஆனா இங்க பறவைலாம் சுத்திட்டு இருக்கு. அது எப்படி? அது முதல்ல அசைது.
அசைவத்தில் காமிச்சு சூப்பராக இருக்கும். ஓகே, இது வந்து மார்ஷல் முதலை, மஞ்சள் அனகோண்டா. அனகோண்டா பாப்போம். கீழே ஒருத்தர் பட்டுட்டு இருக்காரு. கீழே என்ன பண்றாங்க அவங்க? தூங்கிட்டு இருக்காங்களோ? நல்ல ஒரு செட்டப் பாம்புகள். இதுதான் ஒரு crocodileோட தோல் ஃபுல்லா உரிச்சு ஒரு ஷோ மாதிரி வச்சிருக்காங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெரிய crocodileோட அந்த ஸ்கெலிட்டன் போல. கொஞ்சம் அதை பாருங்க, தனியா வெளியில தெரிற மாதிரி வச்சிருக்காங்க. இங்க என்ன இருக்குன்னா crocodilians வேர்ல்ட் தான். எங்கெங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் crocodiles இருக்கு, அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேம்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு மேப்லயே போட்டு காமிச்சிட்டாங்க. அதுலயும் வேர்ல்டுலயே நம்ம இந்தியால தான் இந்த இடத்துல மட்டும்தான் crocodileக்குன்னு இவ்வளோ பெரிய பார்க் இருக்கு, எங்கேயுமே இல்லை. ஓகே, நம்ம வந்ததுக்கு நிறைய டைப்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் crocodiles, நிறைய ஸ்னேக்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ், இந்த மாதிரி அனகொண்டாலாம் இருக்குன்றதே நான் பைத்தானதுலாம் நான் பெருசாக பார்த்ததே இல்லை. இங்கே வந்தால் பார்க்குறேன் எவ்வளோ பெரிய பாம்பா அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். அண்ட் பெரிய ஜெயின் டார்டாய்ஸ் பார்த்தேன், அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு.